சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க வரமாட்டோம் தானே சொன்னோம். நீ தானே என்னையும் டேடியும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்த. என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். மச்சி பொண்ணு வர என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, பொண்ணை சீக்கிரமா வர சொல்லுங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. ஓஹோ, பொண்ணு வரதுக்கு லேட் ஆகுங்கிறது தான் பிரச்சனையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இதோ இப்ப போய் உடனே பொண்ணை கூட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க அங்கிள், பேட்ச் ஒர்க்ல நல்லபடியா பண்ண வேண்டாமா? இப்போ ஓகே. என்ன சொல்ற பிரியா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஃபைனல் டச் எல்லாம் பண்ணணும்னு சொல்றான். அதான். சரி நீங்க போங்க, நாங்க ரெடி ஆனது கூட்டிட்டு வரோம். சீக்கிரம் கூட்டு வா. சரிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவா. இப்ப எந்திரி. ஆண்டி, now your angel is ready. எப்படி இருக்கா ஆண்டி உங்க பொண்ணு? சூப்பரா இருக்காமா. நம்ம பொண்ணை விட இந்த ஆதிரி செஞ்சு வச்ச சலையாட்டம் இருக்காளே. ஆண்டி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நம்ம பொண்ணு இத்தனை வருஷமா இந்த அழகெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்னு தானே யோசிக்கிறீங்க ஆண்டி? பிரியா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. ஆண்டி லேட் ஆச்சுல, நீங்க முன்னாடி போங்க. நானும் பிரியாவும் மீராவை கூட்டிட்டு வரோம். சரிம்மா. டேய் என்னடா? டேய் வருவாங்க வெயிட் பண்றா. மெய்யனாதான கேளு. யோ, பொண்ணை இன்னும் காரணம் சொல்லி டார்ச்சர் பண்றான். சீக்கிரம் வர சொல்லியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருக்கு இருக்கிற அவசரத்தை பார்த்தா இங்கேயே ஹனிமூனை முடிச்சிட்டு குழந்தைய பத்திட்டு தான் போவார் போல இருக்க. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நம்ம கம்பெனி பேரு கெட்ட கூடாது. அச்சான் 2 minutesல வந்துருவாங்களா அப்படின்னு மெய்யனா அந்த சொல்றான். ஓகே. ஆண்டி ஏன் நின்னுட்டீங்க? ஆதிர, ஆண்டி என்ன இப்படி சொல்றாங்களேன்னு நீ என்ன தப்பா நினைக்காத. மீராவ நானும் பிரியாவும் மட்டும் கூட்டிட்டு போறோம். நீ வர வேணாமா, இங்கேயே இரு. அம்மா ஏமா ஆதிரியை வர வேணாம்னு சொல்ற? சும்மாதாம்மா. என்ன சும்மாதான்? எனக்கு ரீசன் சொல்லுமா. என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? இவ்வளவு நேரமும் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு? ஆதிரை தப்பா எடுத்துக்காத. நீ மீரா விட பளிச்சுன அழகா லட்சணமா இருக்கம்மா. அவ கூட துணை பொண்ணா சபையில நீ வந்து நின்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் உன்னதாமா பாப்பாங்க. நான் மாப்பிளைய சேர்த்துதாமா சொல்றேன். உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் வரல. நீ போயிட்டு வா மீரா. முடியாது ஆதிரே, நீ வந்தாதான் நான் போவேன். மீரா, அம்மா நீ ஆதிரையை மட்டும் அவமானப்படுத்தல, என்னையும் சேர்த்துதான் அவமானப்படுத்துற. ஆதிரை எல்லாமே என்னால வர முடியாதுமா. மீரா, நான் உன்ன ஆதிரைய குறை சொல்லலமா, நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். இந்த மாதிரி சொல்றது செய்யறது இது எல்லாமே காலகாலமா இருக்க நடைமுறைதாமா. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா நல்ல விதமாவும் யோசிச்சு ஒன்னொன்னா பண்ணணும். ஆதிரை புத்திசாலியான பொண்ணு, இது எல்லாம் அவளுக்கே புரியும். அதோட இல்லாம நான் உன்ன அவமானப்படுத்தல. நீ ஏன் பொண்ணு. 1000 ரதி வந்து உன் பக்கத்துல நின்னாலும் என் கண்ணுக்கு நீதான் அழகா தெரிவ. ஆனா உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கும் அவர் குடும்பத்துக்கும் நீ நல்ல விதமா தெரியணும் இல்லையா? அதுக்கு சில நெளிவு சுழிவெல்லாம் பண்ணிதாமா ஆகணும். மீரா, ஆண்டி பிராக்டிக்கலா பேசுறாங்க. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸா போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வா போ. நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா?
மாப்பிள்ள உன்னை பார்த்து ஓகே சொன்ன அப்புறம் நான் பாத்துக்கிறேன். பிரியா கூட்டிட்டு போ. ஆண்டி கூட்டிட்டு போங்க. சரிம்மா. டே சாமி, அந்த ஏமாத்துக்காரன் அவன் பொண்ணும் ஏதோ பயங்கரமான பிளானோட தான் வந்திருக்காங்க. பொண்ணை பார்த்து நான் ஓகே சொன்னதும் சட்டை புட்டுன்னு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடு. மச்சான், தரையில போட்டு தைச்ச பழைய கிராமோபோன் ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவேன். இல்ல சாமி, அது வந்து பொண்ணு இப்ப வந்துருங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா.